வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆனா இன்னும் ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பத்தி பேசப் போறோம். ம். அது தெனாலிராமன் கதைகள். நிறைய பேரு சின்ன வயசுல கேட்டிருப்போம். ஆமா, ரொம்ப பிரபலம். ஆனா இது வெறும் சிரிப்பு கதைகள் மட்டும்தானா? நம்மிடம் அவருடைய புத்திசாலித்தனம், சமயோசித புத்தி, நகைச்சுவை உணர்வுன்னு பல விஷயங்களை காட்டுற ஒரு 20 கதை இருக்கு. நிச்சயமா. இந்த கதைகள்ல வெறும் நகைச்சுவை மட்டும் இல்ல, அதுக்குள்ள நிறைய வாழ்க்கை பாடங்களும் இருக்கு. கரெக்ட். சிக்கலான சூழ்நிலைகளை எப்படி அணுகலான்னு யோசிக்க வைக்குது. சோ இந்த கதைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நுட்பமான விஷயங்களையும் அந்த நகைச்சுவைக்கு பின்னால இருக்கிற ஆழமான கருத்துக்களையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுதான் நம்முடைய இன்றைய நோக்கம். என்ன, ஆரம்பிக்கலாமா? தாராளமா. தெனாலிராமனை பத்தி பேசும்போது பொதுவா அவரை கிருஷ்ணதேவராயராவில இருந்த ஒரு விகடகவின்னு மட்டும் சுருக்கிடுறாங்க. ஆமா, ஒரு கோமாளி மாதிரி. அப்படி மட்டும் இல்ல, அவர் ஒரு புத்திசாலி ஆலோசகர்னு சொல்லலாம். பிரச்சனைகளை வித்தியாசமா தீர்க்கிறவர். ஓஹோ. வெறும் அதிகாரத்தையோ பலத்தையோ நம்பாம தன்னோட கூர்மையான அறிவு, சமயோஜித புத்தி, அப்புறம் அந்த நகைச்சுவை உணர்வு, இதையெல்லாம் வச்சு நிறைய சிக்கல்களுக்கு தீர்வு கண்டிருக்கார். அவர் எப்படி யோசிச்சாரு, எப்படி ஒரு பிரச்சனையை அணுகுனாருங்கிறது தான் சுவாரஸ்யம் இல்லையா? ஆமா, அவருடைய தீர்வுகள் பெரும்பாலும் நாம எதிர்பார்க்காத வழியில இருக்கும். ரொம்ப எளிமையா தோணும், ஆனா அதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கும். இதுதான் அந்த கதைகளோட சிறப்பு. ஆமா, அந்த எதிர்பாராத கோணம் தான் முக்கியம். சரி, அப்போ முதல் கருப்பொருளை பாப்போமா? போலித்தனம், பாசாங்கத்தனம், இதையெல்லாம் அவர் எப்படி வெளிச்சம் போட்டு காட்டினார்? இது ஒரு முக்கியமான அம்சம் அவர் கதைகள்ல. உதாரணத்துக்கு அந்த 2வது கதை, போலியான ஓவியம். ஒரு ஓவியர் என்னோட ஓவியத்துல யாரும் குறையே சொல்ல முடியாதுன்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கார். ஆமா, பெரிய கர்வம் அவருக்கு. இப்போ நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கு, இல்ல இது சரியில்லை, அது சரியில்லை, நீ ஏதாச்சும் கருத்து சொல்லுவோம். ஆனா தெனாலிராமன் அவர் வேற மாதிரி யோசிச்சார். ஆமா, அவர் என்ன கேட்டார்னா, ஐயா, இது ஓவியத்தோட முன்பக்கமா இல்ல பின்பக்கமான்னு கேட்டாராம். யோசிச்சு பாருங்க. இது எவ்ளோ புத்திசாலித்தனமான கேள்வி பாருங்க. ஓவியம் நல்லா இருக்கா இல்லையாங்கிற விவாதத்துக்கே போகல. கரெக்ட், அது சப்ஜெக்டிவ். ஆமா, ஆனா முன்பக்கமா பின்பக்கமாங்கிறது ஒரு ஆப்ஜெக்டிவ் கேள்வி மாதிரி. ஒருவேளை அந்த ஓவியம் சரியா வரையப்படாம இருந்திருக்கலாம், அல்லது முழுமையடையாம. ஆமா, அதை நேரடியா சொன்னா வாக்குவாதம் வரும். ஆனா அந்த கேள்வி அந்த ஓவியரோட குறையே சொல்ல முடியாதுங்கிற கர்வத்தை உடைக்குது. ஓவியம் சரியா முடியலையோன்னு மறைமுகமா சொல்லுது. இதுதான் அந்த நேரடி மோதலை தவிர்த்து ஒரு எளிய கேள்வியால கர்வத்தை உடைக்கிற டெக்னிக். சரியா சொன்னீங்க. இது நாமளும் மொத்தவங்க சொல்றத அப்படியே ஏத்துக்காம கொஞ்சம் யோசிக்கணும்னு காட்டுது. அருமை. இதே மாதிரி ஒரு விஷயத்த 6வது கதையான மூடன் பண்டிதனிலும் பாக்குறோம் இல்லையா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்ட பண்டிதன் கிட்ட, ஆமா, அவர்கிட்ட போய் ஒரு ஆடு பெருசா இல்ல ஒரு பசு பெருசா அப்படின்னு ஒரு குழந்தைத்தனமான கேள்விய கேக்குறார். பாவம் அந்த பண்டிதரு பதில் சொல்ல முடியாம வெக்கப்பட்டு போயிட்டாரு. பெரிய பெரிய சாஸ்திரம் பேசுறவருக்கு இந்த சிம்பிள் கேள்விக்கு பதில் இல்ல. இதுவும் ஒரு விதத்துல பாசாங்கத்தனத்தை உடைக்கிறது தானே. நிச்சயமா. இங்க என்ன விஷயம்னா, அந்த பண்டிதர் நிறைய படிச்சிருக்கலாம், ஆனா நடைமுறை அறிவு, பொது அறிவு இல்லாம இருந்திருக்கலாம். தெனாலிராமனோட கேள்வி அந்த பண்டிதரோட எல்லாம் தெரிஞ்ச பிம்பத்தை உடைச்சு அவரோட அறிவுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு காட்டுது. இதே போல 17வது கதை, முட்டாளின் நன்கொடை. தானம் குடுக்கற மாதிரி நடிச்சு உள்ளுக்குள்ள பேராசை வச்சிருந்த ஒருத்தரோட உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வர்றாரு. ஆமா, இந்த 3 கதைகள்லயுமே வெளித்தோற்றத்தை வச்சு ஏமாறக்கூடாதுங்கிறதும், எளிமையான தர்க்கம் அல்லது கேள்விகள் மூலமா உண்மையை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது தான் மையக்கருத்து. சரி, அடுத்த கருப்பொருள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே. பேராசை, ஏமாத்து வேலை, இதையெல்லாம் எப்படி அம்பலப்படுத்தினார்? ஆமா, இது தெனாலிராமன் கதைகள்ல திரும்ப திரும்ப வர்ற ஒரு தீம். 10வது கதை, வெண்கல குடுவை, இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். சொல்லுங்க. ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட ஒரு வெண்கல குடுவையை கடனா வாங்கிட்டு போறான். திருப்பி தரும்போது கூடவே ஒரு சின்ன குட்டி குடுவையும் சேர்த்து தரான். எதுக்கு? உங்க குடுவைக்கு குட்டி பிறந்துருச்சுன்னு சொல்றான். கடன் கொடுத்தவருக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். பேராசையில அந்த குட்டி குடுவையும் வாங்கிக்கிறார். ஓஹோ, நம்பிட்டாரா? நம்பிட்டார். சில நாள் கழிச்சு கடன் வாங்கினவன் திரும்ப ஐயோ பாவம், உங்க அசல் குடுவை செத்து போச்சுன்னு சொல்றான். அடப்பாவமே. கடன் கொடுத்தவன் கோவப்பட்டு, குடுவை எப்படி சாகும்னு கேக்குறான். அப்போதான் தெனாலிராமன் வர்றார். என்ன சொல்றார்? அவர் சொல்றார், ஐயா, குடுவை குட்டி போடணும்னு நம்புன நீங்க அது சாகணும்னு நம்பித்தானே ஆகணும்னு கேக்குறார் பாருங்க. செம லாஜிக். ஏமாத்தினவனோட தர்க்கத்தையே அவனுக்கு எதிரா திருப்பி அடிச்சிட்டார். இதுதான் அவருடைய ஸ்டைல். எதிராளியோட ஆயுதத்தையே அவனுக்கு எதிரா பயன்படுத்துறது. அந்த பேராசியை வச்சே புடிச்சிட்டார். அந்த லாஜிக் ட்ராப் ரொம்ப புத்திசாலித்தனம்.
குட்டி போடுன்னா சாகும். இத 9வது கதையோட பொருத்தலாம். ஆசைப்பட்ட பண்டிதன். ஆமா, அதுவும் பேராசை பத்தின கதை தான். மன்னர்கிட்ட பேராசைப்பட்டு பரிசு கேக்குற பண்டிதனுக்கு பேராசை எப்படி ஆபத்துல முடியும்னு பாடம் புகுட்டுறார். பேராசை கண்ணை மறைக்கும்னு சொல்றாங்களே. உண்மைதான். அது ஒருத்தரோட நியாய அநியாயம் பாக்குற திறனையே மழுங்கடிச்சிடும். அந்த பண்டிதனுக்கு அதுதான் ஆச்சு. இந்த வரிசையில 13வது கதை மனிதனை விற்கும் யோசனை. இது கொஞ்சம் எப்படி சொல்றது, பயங்கரமான யோசனை. ஆமா, ரொம்ப கொடூரமான பேராசை பிடிச்ச யோசனை அது. ஒருத்தன் மன்னா, நாம ஏன் மனுஷங்களையே அடிமைகளா விற்க கூடாதுன்னு கேக்குறான். என்ன தைரியம்! தெனாலிராமன் என்ன பண்றார் பாருங்க. அந்த யோசனையை ஏத்துக்கிற மாதிரி நடிச்சு, ஓ, கடைசியில அந்த யோசனையை சொன்னவனையே விற்க ஏற்பாடு செஞ்சு அவனுக்கு ஒரு பாடம் புகட்டுறார். குழி பறிச்சமா அதுலயே விழுந்த கதை தான். அவனோட பேராசைக்கே அவனை இரையாக்கிட்டார். அதே மாதிரிதான் 20வது கதை தவறான வியாபாரி. ஆமா, அதுல மக்களை ஏமாத்தின வியாபாரியை கண்டுபிடிச்சு மன்னர் மூலமா தண்டனை வாங்கி கொடுக்கறார். இதுல அவர் வெறும் புத்திசாலி மட்டும் இல்ல, ஒரு சமூக பொறுப்பும் எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. நிச்சயமா பொதுமக்களை ஏமாத்துறவங்கள அவர் சும்மா விடல. இந்த கதைகள்லாம் தெனாலிராமன் பெரும்பாலும் ஏமாத்துறவங்களோட பேராசையோ அவங்களோட தப்பான தர்க்கத்தையும் தான் அவங்களுக்கு எதிராக பயன்படுத்துறார். இது நேர்மையோட முக்கியத்துவத்தையும் தப்பு செஞ்சா என்ன ஆகும்னு காட்டுதில்லையா? கரெக்ட். ஏமாத்துறவங்க கடைசியில அவங்க வலையிலேயே சிக்குவாங்கங்கிற செய்திய அழுத்தமா சொல்லுது. சரி, அடுத்ததா தெனாலிராமன் எப்படி சமயோசிதமா யோசிச்சு நீதி வழங்கினார் அல்லது நீதியை கண்டுபிடிக்க உதவினார்? இது வெறும் வேடிக்கை மட்டும் இல்ல. ஆமா, நீதியை நிலைநாட்டுவதில் அவர் அணுகுமுறை தனித்துவமானது. 12வது கதை மன்னனின் வளையல் ஒரு நல்ல உதாரணம். ஆமா, ராஜா ஒரு வளையல தொலைச்சிடுறார். யார் திருடுனாங்கன்னு கண்டுபிடிக்கணும். நேரடியா கேட்டா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப தெனாலிராமன் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறார். இது ஒரு நல்ல சைக்கலாஜிக்கல் ட்ரிக். அவையில இருந்த எல்லார் கையிலையும் ஒரு குச்சியை கொடுத்து, ஆமா, குச்சி தந்திரம். ராத்திரியோட ராத்திரியா யார் திருடுனாங்களோ அவங்க குச்சி மட்டும் 1 இன்ச்சு வளர்ந்துடும்னு சொல்றாரு. உண்மையில குச்சி வளராதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா திருடினவனுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். ஐயோ, குச்சி வளர்ந்துட்டா மாட்டிப்போமேன்னு நினைச்சு என்ன பண்ணுவான்? தன்னோட குச்சிய 1 இன்ச் வெட்டிடுவான். சரியா சொன்னீங்க. மறுநாள் காலையில பாக்கும்போது யாருடைய குச்சி 1 இன்ச் குறைவா இருக்கோ அவன்தான் திருடனை ஈஸியா கண்டுபிடிச்சிடுறார். இதுக்கு நேரடி ஆதாரம் தேவையில்ல. குற்றவாளியோட மனச வச்சே உண்மைய கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் அந்த லேட்ரல் திங்கிங் இல்லையா? ஆமா, நிஸ்டாண்டர்ட் சிந்தனை. வழக்கமான விசாரணை முறைகளை தாண்டி யோசிக்கிறது. சட்டத்தை மீறாம, ஆனா சட்டத்தோட நேரடி வழிகளை தவிர்த்து மனித உளவியலை பயன்படுத்தி உண்மையை கண்டுபிடிக்கிறது. 14வது கதை கள்வனை பிடித்த வழியிலையும் இதே மாதிரி ஒரு தந்திரம் தானே? ஆமா, அதிலே ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி கிராமத்து திருடனை கண்டுபிடிக்கிறார். கதை சுருக்கத்துல அந்த தந்திரம் என்னன்னு விவரமா இல்ல, ஆனா முடிவு முக்கியம். திருடன் பிடிபட்டான். அவர் பிரச்சனைக்கு தீர்வு தர்றார். 8வது கதை அது ரொம்ப சுவாரஸ்யம். கருமை வெண்மை குதிரை. சொல்லுங்க. குதிரை கருப்பா வெள்ளையான்னு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. தெனாலிராமன் ஏய், இது கருப்பும் இல்ல வெள்ளையும் இல்ல, குதிரையோட நிறம் பழுப்புன்னு சொல்றார். அவங்க சண்டையே அர்த்தம் இல்லாததுன்னு காட்டுறார். ஆமா, அந்த சண்டையோட அடிப்படையே கேள்வி கேட்கிறார். 11வது கதை முட்டாள் நீதிபதி கூட இந்த வகைதான். நீதிபதி தப்பா தீர்ப்பு சொல்லிட்டாரா? ஆமா, தெனாலிராமன் நேரடியா நீதிபதியோட தீர்ப்பை குறை சொல்லல. அது அதிகாரத்தை எதிர்க்கிற மாதிரி ஆயிடும். அப்போ என்ன செஞ்சார்? அதுக்கு பதிலா ஒரு நகைச்சுவையான சூழலை உருவாக்கி அந்த சூழல் மூலமா சரியான தீர்ப்பு எதுன்னு அவருக்கே புரிய வச்சு அவரையே அதை மாத்தி சொல்ல வைக்கிறார். அதிகாரத்தோட மோதாம புத்திசாலித்தனமா நிலைமையே கையாள்றது, இது ரொம்ப முக்கியம். மிக முக்கியம். சரி, அடுத்த கருப்பொருள் போலாமா? எளிமையில் யானம் மற்றும் நகைச்சுவை. சில கதைகள் ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா ஆழமான கருத்தை சொல்லும். ஆமா, கதையே அப்படிதான். உணவின் மதிப்பு. ஆமா, உலகத்திலேயே மிக மதிப்பு வாய்ந்தது எதுன்னு ராஜா கேக்குறார். தங்கம், வைரம், நிலம்னு எல்லாரும் சொல்றாங்க. தெனாலிராமன் என்ன சொல்றார்? மன்னா, பசிச்சவனுக்கு ஒரு வாய் சோறு தான் உலகத்திலே விலை மதிக்க முடியாதது. எவ்வளவு எளிமையான ஆனா பவர்ஃபுல்லான பதில். இதுதான் நடைமுறை நானும், பிராக்டிக்கல் விஸ்டம். மன்னரே இதை ஏத்துக்கிட்டு பாராட்டுறார். இது உண்மையிலே யோசிக்க வைக்குது. அதே சமயம் சில கதைகள்ல இருக்கிற நகைச்சுவை பொது அறிவின்மையை கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. 3வது கதை தலையிலே சுமை. அது செம காமெடி கதை. ஒருத்தன் வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டு தன்னோட மூட்டைய வண்டியில வைக்காம தலையிலேயே வச்சிருக்கான். ஏன் இப்படி பண்றான்னு கேட்டா
பாவம், குதிரை ஏற்கனவே நம்மள சுமக்குது. இந்த மூட்டைச் சுமையையும் அது மேல ஏத்துனா கஷ்டமா இருக்காதான்னு சொல்றான். எவ்ளோ பெரிய முட்டாள்தனம்! அவன் இருந்தாலும் மூட்டைய தலையில வச்சிருந்தாலும் மொத்த பாரமும் குதிரைக்கு தானே. இது பொது அறிவின்மைய ரொம்ப அழகா காட்டுது. சிரிக்கவும் வைக்குது, யோசிக்கவும் வைக்குது. இதே மாதிரி தான் 4வது கதை, முட்டாள்கள் நகரம். ஆமா, அதுல ஆத்துல விழுந்த கழுதைய காப்பாத்துறோம்னு சொல்லி அதோட வாலை புடிச்சு எல்லாரும் இழுக்குறாங்க. பாவம், கழுத மூச்சு திணறி செத்து போயிடுது. நல்ல எண்ணமா இருக்கலாம், ஆனா அறிவில்லாம செஞ்சா விபரீதம்தான். ஆமா, தெனாலிராமன் இத மன்னர்கிட்ட விவரிக்கும்போது அதுல ஒரு சமூக விமர்சனமும் இருக்கு. தனிப்பட்ட முட்டாள்தனத்தை விட ஒரு கூட்டமே சேர்ந்து செய்யற முட்டாள்தனம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு காட்டுது. 5வது கதை ஆட்டுக்கறி விருந்தும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தானே. ராஜாவுக்கு சமைச்ச ஆட்டுக்கறியில ஒரு காலை சமையல்காரன் சாப்பிட்டுட்டு அந்த ஆட்டுக்கு ஒரு கால் தான் மண்ணான்னு பொய் சொல்றான். தெனாலிராமன் அவனை எப்படி மாட்டி விட்டார்? ஒற்றை கால்ல நிக்கிற கொக்குகளை காட்டி சமாளிக்க பாக்குறான். ஆனா தெனாலிராமன் கைத்தட்டினதும் கொக்குகள் 2 காலையும் ஊண்டி நிக்குது. அப்போ சமையல்காரன் உடனே அவன், நீங்க அப்பவே கைத்தட்டி இருந்தா ஆடும் இன்னொரு காலை காட்டியிருக்கும்னு சொல்றான். அவனோட அபத்தமான லாஜிக்க வச்சு தெனாலிராமன் அவனை மடக்கிட்டார். சிரிக்கிறதா அழுறதான்னு தெரியல, ஏமாற்றுறதுக்கு என்னவெல்லாம் காரணம் சொல்றாங்க பாருங்க. ஆக இந்த கதைகள்ல வர நகைச்சுவை வெறும் பொழுதுபோக்கு இல்ல. அதுல ஒரு ஷார்ப்னஸ் இருக்கு. பொது அறிவு, நடைமுறை ஞானம், பகுத்தறிவற்ற செயல்களோட விளைவுகள்னு பல விஷயங்களை அந்த நகைச்சுவை மூலமா நமக்கு உணர்த்துகிறார். சிரிக்க வைப்பது ஒரு கருவி, அதன் மூலம் சிந்திக்க வைப்பதுதான் நோக்கம். சரி, கடைசி கருப்பொருள். இத சூழ்நிலைக்கேற்ற புத்திசாலித்தனம்னு சொல்லலாமா? சொல்லலாம். அல்லது தனிப்பட்ட சிக்கல்களை தீர்த்தல்னு சொல்லலாம். சில கதைகள் குறிப்பிட்ட சூழ்நிலைகளை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார்னு காட்டுது. 7வது கதை ஆரஞ்சு பழத்தின் பங்கு. ஒரு பழத்துக்காக 2 பேர் சண்டை. தெனாலிராமன் அதை எப்படி நியாயமா பங்கிட்டு கொடுக்கறார்? அதுல விவரம் குறைவா இருந்தாலும் சண்டையை தீர்த்து வைக்கிறார். ஒருவேளை ஒருத்தருக்கு தோலும், இன்னொருத்தருக்கு சுளையும் தேவைப்பட்டிருக்கலாம். ஆமா, யாருக்கு என்ன தேவையோ அத புரிஞ்சுகிட்டு பிரிச்சிருக்கலாம். அது அவருடைய பிரச்சனையே அணுகும் திறனை காட்டுது. வெறும் சட்டப்படி பிரிக்காம சம்பந்தப்பட்டவங்களோட தேவையும் புரிஞ்சுகிட்டு தீர்வு காண்றது. 18வது கதை கடவுள் சிலையின் பரிசு. இதுவும் இன்ட்ரெஸ்டிங். பேராசையில ஒருத்தன் சிலைக்கிட்டே பொன் கேக்குறான். ஆமா, தெனாலிராமன் அவனோட பேராசையை சோதிச்சு பார்க்கறார். ஒருவேளை சிலைக்கு பின்னால மறைஞ்சிருந்து பேசி அல்லது வேற ஏதாவது தந்திரம் பண்ணி அவனுக்கு ஒரு பாடம் புகட்டி இருக்கலாம். மனிதர்களோட பலவீனத்தை எப்படி பயன்படுத்தியும் திருத்தியும் அமைக்கலான்னு காட்டுது. அப்புறம் 19வது கதை மன்னனின் சோதனை. அதுல மன்னரே தெனாலிராமனை டெஸ்ட் பண்றார். வழக்கம் போல தெனாலிராமன் அதுலயும் பாஸ். நகைச்சுவையோட பதில் சொல்லி மன்னரையே அசத்திடுறார். ஆமா, இது அவர் எந்த அளவுக்கு பிரஷரையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவார்னு காட்டுது. இந்த பிரிவுல வர்ற கதைகள் தெனாலிராமன் எப்படி வெவ்வேறு விதமான தனிப்பட்ட மோதல்கள், சோதனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளித்தாருன்னு காட்டுது. சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அவருடைய அணுகுமுறையில ஒரு புத்திசாலித்தனம், ஒரு நியாயம் அல்லது ஒரு பாடம் சொல்லணுங்கிற நோக்கம் இது இருந்துகிட்டே இருக்கு. கரெக்ட். அவர் வெறுமனே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லல, அந்த தீர்வு மூலமா ஒரு பெரிய செய்தியையும் நமக்கு கடத்துறார். அருமை. இப்போ இந்த 20 கதைகளையும் நாம பேசின கருப்பொருள்களையும் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. தெனாலிராமன் வெறும் உடல் பலத்தையோ அதிகார பின்னணியோ நம்பவே இல்ல. இல்லவே இல்ல. தன்னோட கூர்மையான புத்திசாலித்தனம், விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கிற திறன், மனிதர்களோட மனசு புரிஞ்சுக்கிற ஆற்றல், இதையெல்லாம் தான் ஒரு கருவியா பயன்படுத்தியிருக்கார். சரியா? மிகச்சரியா சொன்னீங்க. இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கிய பாடங்கள்னு பார்த்தா நிறைய இருக்கு. சொல்லுங்க. போலித்தனம், பாசாங்குத்தனம் இதை எப்படி அடையாளம் கண்டு அம்பலம் படுத்துறது, பேராசை, ஏமாற்றத்தனம் எப்படி ஒருத்தரை வீழ்த்தும், சமயோசித புத்தியும் அந்த லேட்ரல் திங்கிங்கும் எப்படி நீதியை நிலைநாட்ட உதவும், எளிமையான விஷயங்கள்ல கூட எப்படி ஞானம் ஒளிஞ்சிருக்கு, அப்புறம் நகைச்சுவைய எப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா பயன்படுத்தலாம், இது எல்லாம் தான் அவருடைய உத்திகள். அந்த லாஜிக் ட்ராப்ஸ், எதிர்பார்க்காத கேள்விகள், ஒருத்தரோட தப்பையே அவங்களுக்கு எதிரா திருப்புறது, இதெல்லாம் இன்னைக்கும் பொருந்தும் இல்லையா? நிச்சயமா பொருந்தும். பழங்காலத்து கதைகளா இருந்தாலும் மனித இயல்பு, சமூக நடத்தை, பிரச்சனை தீர்க்கும் முறைகள் பத்தி எவ்வளவு ஆழமான புரிதலை கொடுக்குது பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே இந்த கதைகளை இப்படி ஆழமா அலசி பார்த்தது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. நிறைய யோசிக்க வச்சது. அவருடைய அணுகுமுறைகள் பல இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கதைகள்ல இருந்து உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமா பட்டுச்சு? எல்லாம் முக்கியம்தான்.
ஆனா இறுதியா ஒரு சிந்தனையை உங்ககிட்டயும் நம்ம நேயர்கள்கிட்டயும் விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. பல சமயங்கள்ல தெனாலிராமன் இவ்ளோ சுலபமா ஜெயிக்க முடிஞ்சதுக்கு ஒரு காரணம், அவையில இருந்த மத்தவங்க அவரை ஒரு விகட கவி, வெறும் கேலி பேசும் ஆளு நினைச்சு குறைச்சு மதிப்பிட்டதுதான். ஆமா, ஒரு சீரியஸான ஆளா பார்க்கல. ஆமா, அவரை ஒரு போட்டியாளராவே நினைக்கல. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? நம்ம அன்றாட வாழ்க்கையில சில சமயம் நல்ல யோசனைகளோ தீர்வுகளோ நம்ம எதிர்பார்க்காத நபர்களிடமிருந்து வரும்போது, அல்லது ஒரு நகைச்சுவையான துணில சொல்லப்படும்போது நாம அதை அலட்சியப்படுத்துறோமா? ம், யோசிக்க வேண்டிய விஷயம். சொல்லும் விதத்தையோ சொல்பவரையோ பார்த்து விஷயத்தோட முக்கியத்துவத்தை நம்ம தவற விடுறோமா? கொஞ்சம் வித்தியாசமான வழிகள்ல வர்ற ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் ஏத்துக்க நாம இன்னும் கொஞ்சம் திறந்த மனதோட இருக்கலாமோ? இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.